கேரளாவில் வந்து பிரசாதம் வந்து இதே தான் கொடுப்பாங்க. 25 கிலோ வந்து 1 மணிக்குள்ள அறுதலாம். ஒரு 15 நாள் மழை பெய்த உடனே அந்த தண்ணி கட்டி உடனே குளிக்கிட்டு. ஓஹோ. யூரியா வச்சா கூடாது, இது வச்சா தான் சீக்கிரம் போயிடும். டிஏபி மட்டும்தான். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இது வந்து கோழிக்கொண்டை பயிர் பண்ணியிருந்திருக்கீங்க. ஆமாம். இப்போ முடிஞ்சிருச்சா? அது இது உங்களுக்கு 110 நாள் தான். நாங்கள் நாற்று போய் அப்புறம் நடவு செய்தோம். அப்புறம் கரெக்டாக ஒரு 90-110 நாளையிலே பூ வெட்டி முடிச்சிருவாங்க. அதோட முடிஞ்சது. இது அழிச்சிருவீங்க இனிமேல்? இதே அழிச்சிக்கிட்டு அடுத்தால வேறு எதாவது போட்டுக்கிட்டு, அதான் 2ஆவது வாட்டி அதில் வராது. ஒரு வாட்டி தான் வரும். அதுக்கு 2ஆவது வாட்டி மாற்றி தான் நடக்கும். வேறு பயிர் தான் போடுவீங்க? வேறு பயிர் தான். சரிங்க. உங்கள் பேர்? இது என்ன ஊருங்க? பேர் எனக்கு பெருமாள். இது வந்து தோவாளை. தோவாளை. எனக்கு 6ஆம் மொழி சொந்த ஊர். இது வந்து பயிர் பண்ணுறோம். இப்போ இது போக வந்து மிளகாயும் பண்ணியிருக்கீங்க. ஆனால் மிளகா வந்து கொஞ்சம் மிளகா உங்களுக்கு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150-180 நாள் ஓடும். 180 நாள் ஓடக்கூடிய நேரத்தில் அது நான் வந்து உங்களுக்கு இது பருவம் பண்ணி ஒரு 3 மாதத்துலேயே அழிஞ்சிட்டு. விடாத மழை, ஒரு மழை சாரல் மழை ஆரம்பித்து ஒரு 15 நாள் மழை பெய்த உடனே அந்த தண்ணி கட்டி உடனே குளிக்கிட்டு. ஓஹோ. குளிக்கிட்டுனா பட ஆரம்பிச்சிட்டு. அது நம்ம தண்ணி வடி வைக்கிற வாய்ப்பு இல்லை. நல்லா இருந்துச்சு. அதனால் அது அப்படியே பயிர் இதாகிடுச்சு. இது போக வேறு என்ன பயிர் பண்ணியிருக்கீங்க? இந்த துளசி போட்டிருக்கேன். துளசி போட்டிருக்கீங்க. அது பார்க்கலாமா? இதுதான் துளசி இல்லையா? இதுதான் துளசி. சரி. இது வந்து உங்களுக்கு நாற்று வந்து நாங்கள் வெளியிலேயும் வாங்கலாம், நாங்கள் விற்று நாங்களே தயார் பண்ணலாம். தயார் பண்ணி பாவனம்னா ஒரு 40 நாள் கழித்து நடுவு மாதிரி வளர்ந்துடும். அப்புறம் நம்ம நடுவுக்கு முன்னாடி நல்லா உழுது பருவம் எடுத்து, அதாவது 50 சென்ட்டுக்கு ஒரு 4-5 டிராக்டர் உரங்கள் போட்டு உழுது அதுக்கப்புறம் நம்ம கால் பிடிச்சி நடலாம். அது உங்களுக்கு ஒரு 10 மாதம் வரும். இது 10 மாதத்து பயிர். 10 மாதம் பயிர். 10 மாதத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் பலன் கிடைக்கும். அந்த குறிப்பிட்ட அளவுக்கு கிடைக்காது, தழுவு கம்மியாயிரும். அதுக்கு முன்னாடி நல்லா நம்ம அறுக்க வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தொழு உரம் அதுக்கு பிறகு வந்து தொழு உரம் யூஸ் பண்ண முடியாது, செடி அடர்த்தி ஆரம்பிச்சாலா. அதனால் நம்ம கெமிக்கல் உரம் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ இது கெமிக்கல் உரம்னா என்ன மாதிரி உரம் போடுவீங்க? இதுக்கு டிஏபி யூரியா வச்சா கூடாது, இது வச்சா தான் சீக்கிரம் போயிடும். டிஏபி மட்டும்தான். டிஏபி மட்டும் போடுவீங்க? ஆமாம். சரி. இப்போ இதில் பூச்சி கட்டுப்பாடு அப்படின்றது? ஆமாம், அது பூச்சி வரும். அதுக்கு நம்ம மருந்து கடையில் போய் ஏதாவது சொன்னாங்க, ஏதாவது ஒன்று தருவாங்க, நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறது தான். சரி சரி சரி. இப்போ இதை வந்து லோக்கல் தோவாளை பூ மார்க்கெட்டில் தான்? தோவாளை பூ மார்க்கெட். சரிங்க. இப்போ இது வந்து எப்படி இது விலை நிர்ணயம் செய்வாங்க? அதாவது இது உங்களுக்கு கிலோ கணக்கு. கிலோவுக்கு அவங்க எங்களுக்கு 20 ரூபா தருவாங்க. ஒரு கிலோவுக்கு? கிலோவுக்கு. அவங்க எப்படி விற்றுருவாங்க, அவங்க சேல்ஸ் போல ஆர்டர் போல விற்றுக்கிடுவாங்க. இப்போ ஒரு நாளைக்கு வந்து எத்தனை கிலோ வரைக்கும் அறுவடை பண்ணுவீங்க? இது உங்களுக்கு ஒரு 50 சென்ட் நட்டால் உங்களுக்கு நார்மலாக ஒரு 25 கிலோ டெய்லி ஓடிட்டு. டெய்லி ஓடும்? டெய்லி நாளைக்கே இருக்கலாம். இது வந்து பொதுவாக மாலை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா? ஆமாம், மாலை கட்டுறதுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க. கோயில் மற்ற பூ படப்புன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம். அந்த கொடை விழா நேரத்தில் அது நிறைய யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக அதுக்கு தான் இது போகும். ஆரம்பம் கட்டுவாங்க. இப்போ கேரளாவில் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப யூஸ். நம்ம மாவட்டத்தில் கம்மி தான், கேரளாவுக்கு நல்ல இது. பெருமாள் கோயில்களுக்கு வந்து பெருமாள் கோயிலுக்கு ரொம்ப விசேஷமாக பயன்படுத்துவாங்க. அங்கே உங்களுக்கு கேரளாவில் வந்து பிரசாதம் வந்து இதே தான் கொடுப்பாங்க. துளசி தான். ஆமாம். நம்ம இங்கே திருநீர், சந்தனம் இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அங்கே ஃபுல்லாக துளசி தான் கொடுப்பாங்க. இதுக்காக நம்ம கேள்விப்பட்டு தான், அது நம்ம நேரில் பார்த்தது இல்லை. இப்போ இது வந்து எவ்வளோ இடைவெளியில் நடவு செஞ்சுருக்கீங்க? இது உங்களுக்கு ஒரு அரை அடிக்கு ஒட்டு நடணும். அரை அடிக்கு ஒரு செடி? அரை அடி போட அதோட நெருக்கி நடணும். அதோட நெருக்கி நடணும். இப்போ வரிசைக்கு வரிசை உங்களுக்கு இப்போ பாத்திக்கால் பிடிச்சோன்னா உங்களுக்கு 5 அடிக்கு ஒரு பாத்தி பிடிப்போம். அப்புறம் அந்த நம்ம மண்ணை கூட்டி வச்சா நட முடியும். அதை நிரப்பில் நட்டோம்னா தண்ணி வடியாது. மண்ணை கூட்டி வச்சு மண்ணுக்கு மேலே வச்சு நடுவோம். சைடில் அந்த கிடக்கிற பள்ளம் அதில் தண்ணி வடியும். இப்போ மிளகா வந்து தண்ணி கட்டினால பாதிக்கப்பட்ட மாதிரி இதுக்கு ஒன்றும் ஆகலை? இது தண்ணி கட்டினாலும் பாதிக்கும். அதனால அந்த குமையாக போடனால அதனால தண்ணி இப்போ கொஞ்சம் பாய்ச்சிட்டு பாருங்க. அந்த பாய்ச்சிட்டு பாருங்க. ஓ ஆமாம், அது மழையில் பாய்ச்சது தான் அந்த பக்கம் உள்ளது. ஆமாம் ஆமாம். ஆனால் திருப்பி தழுத்து வந்துடுமா?
அது மழையில் அடிபட்டு தடுக்காது. அவ்வளோதான், முடிச்சு அதோட முடிஞ்சு. வேற கெட்டு போகும்ல, தண்ணி பெருமானு வேற அழியிரும்ல. இப்போ இந்த இடமா நல்லா இருக்கு. அப்போ அதில் கொஞ்சம் பள்ளமாக இருந்ததுனால, பள்ளமாக இருந்தனால தண்ணி வடியாதனால அது உங்களுக்கு அப்படியே ஆயிடும். துளசியில் நிறைய வெரைட்டி இருக்குல்ல சார்? சார் இதில் அவ்வளோ வெரைட்டி இருந்த மாதிரி தெரியலையா? இது நாட்டு துளசி, நாட்டு துளசி ஒரே வெரைட்டி தான். ஒரே வெரைட்டி தான். நடவு செஞ்சதுலேருந்து கரெக்டாக 10 மாதம் வரைக்கும் பலன் கொடுக்கும். 10 மாதத்துக்கு அப்புறமும் இருக்கும். ஆனால் ஒரு கண்டினியூ ஒரு வருஷத்துக்கு பிறகு அதை வைக்கக்கூடாது. ஒரு வருஷம் அந்த 3 மாதம் வரைக்கும் அது பிறகு நம்ம செய்யக்கூடியதுக்கு லாபம் கிடைக்காது. பயிராக போய் இருக்கும், அவ்வளோதான். அவ்வளோ மகசூல் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஆமாம் சார். அந்த 10 மாதத்துக்கு பிறகு மகசூல் கிடையாது. அதுக்கு முன்னாடி நமக்கு நினைக்கிற மாதிரி அறுத்து விட்டோன்னா ஒரு 15-20 நாளையில் அடுத்த வாட்டி வந்துடும் அறுத்து. இப்போ இது வந்து எவ்வளோ இடத்துல பயிர் பண்ணியிருக்கீங்க? இது உங்களுக்கு நான் 50 சென்ட் நட்டுருக்கேன். 50 சென்ட் நட்டுருக்கீங்க. 50 சென்ட். இப்போ இதை வந்து 2 பேர் போதுமா அறுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு? ஆமாம், இப்போ 25 கிலோ வந்து அறுக்கிறதுக்கு ஒரு மணிக்குள்ளே அறுத்துடலாம். இப்போ இது வந்து களை பத்துறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. இது செடி அடைச்சி அது உங்களுக்கு ஒரு 2 மாதம் வரைக்கும் நட்டு 2 மாதம் வரைக்கும் களை நிறைய வரும். மம்பட்டியை போட்டு நம்ம கிளறி எடுக்கணும். அது பிறகு நம்ம கை களை தான் எடுக்கணும், மம்பட்டி போட முடியாது. நம்ம அடர்த்தி 50 அளவு உள்ள மம்பட்டி போட்டு எடுக்க முடியாது. இப்போ ஒரு பக்கம் அறுத்துட்டிங்கன்னா அப்புறம் அப்படியே அப்போ ஒரு 20 நாளையில் அடுத்த நம்ம அடுத்த இடத்துல வந்துடும். சரிங்க. ஸோ இவ்வளோ நேரம் கொடுத்து தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. சரி.